ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல்லாக சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. பட் எப்படின்னு தெரியல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எங்கள்கிட்ட வந்து ஆரி ஒர்க்கு எங்கள்கிட்ட சேரீ எடுக்கிறவங்களுக்கு நாங்களே ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஆரி ஒர்க் வேணும் எங்களுக்கு, உங்கள்கிட்ட சேரீ எடுக்கிறோம், எங்களுக்கு ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் 500ரூபாலேருந்து 50,000, 500 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ நீங்கள் ஒர்க்கு என்ன மாதிரி நீங்கள் ப்ரைடல் எல்லாம் எப்படின்னா நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆரி ஒர்க் நாங்கள் பண்ணி கொடுக்குவோம். அப்புறம் வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்தா ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். மெஷர்மெண்ட் கொடுக்காதவங்களோட ப்ளவுஸ் நாங்கள் ஸ்டிச் பண்ண முடியாது. மெஷர்மெண்ட்டு கொடுத்தா நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். அப்புறம் கொரியர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கொரியர் சர்வீஸ் இருக்குது. அதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கொரியர் சர்வீஸில் எங்கள்கிட்ட சாரீஸ் எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் இன்டர்நேஷ்னல் கொரியர் சர்வீஸ் பண்ணும்போது டியூட்டி ஃப்ரீ. உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் வந்து டியூட்டி கட்டி நீங்கள் எடுக்கணுன்ட்டு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ ஜெர்மனிக்கு வந்து ஒரு 10 kg பார்சல் போடுறோம். ஸோ அப்போ அங்கே போயிட்டால் அங்கே வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து ஃபோன் போட்டு கஸ்டம்ஸில் நீங்கள் 100 யூரோ கட்டுங்க, 50 யூரோ கட்டுங்க, கட்டினா தான் உங்கள் பார்சல் வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அது கட்டினதுக்கப்புறம் தான் அந்த பார்சலை அவங்க வெளியே எடுக்க முடியும். ஸோ இது வந்து எங்கக்கிட்ட இருக்காது இந்த பிரச்சனை. எங்கக்கிட்ட சேரீ ட்ரெஸ் எடுத்து நாங்கள் கொரியர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா நாங்கள் டியூட்டி ஃப்ரீயில் பண்ணுறோம். அதே மாதிரி டோர் டெலிவரியும் கூட வந்துடும். பிரச்சனை இல்லை. அதுதான் மெயினாக இந்த ஸ்ரீலங்கா கஸ்டமர்ஸ் எல்லாம், ஸ்ரீலங்காக்காரவங்களாம் யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொரியர் சர்வீஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து போனால் டியூட்டி நிறையா வந்து இது பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கு ஸ்ரீலங்காவுக்கும் நாங்கள் டியூட்டி ஃப்ரீயில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கக்கிட்ட இப்போது அது ஒரு இதாக வந்திருக்கு. ஸோ நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த வீடியோ யாராவது ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறவங்க எங்கக்கிட்ட ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். கொரியரை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். கொரியர் வந்து டியூட்டி ஃப்ரீயோட டோர் டெலிவரியோடு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் வந்துட்டு லோக்கலுக்குள்ளே இந்தியா ஃபுல்லாக நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பல்க் ஆர்டராக யூனிஃபார்ம் ஆர்டர் இது போல் கொடுக்குற மாதிரி இருந்தால், யூனிஃபார்ம் ஆர்டர்னால் இந்தியாவுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுக்கணும். இதே வெளிநாட்டு ஆர்டராக இருந்தால் யூனிஃபார்ம் ஆர்டரு, சாரீஸ் ஆர்டரு எதாக இருந்தாலும் வெளிநாட்டு ஆர்டராக இருந்தால் மேக்ஸிமம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எடுக்கிறது வந்து ஒரு 5 kg to 10 kg, இந்த மாதிரி 10 kg அபோவ் அதுக்கு மேலே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 1, 2 இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு நஷ்டம்தான். ஸோ அதனால் ஒரு 5 kgலேருந்து மேலே அதிகமாக எடுக்கிற மாதிரி வெளிநாட்டுக்காரவங்கலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் அதை பிளான் போட்டு எடுங்க. அதுபோல் இப்போ வந்து இப்போ எங்கக்கிட்ட எல்லாமே ஒரே இடத்துலையே எங்கக்கிட்ட கொரியர் சர்வீஸ் இருக்குது. சாரீ எடுக்கிறவங்க எல்லா சாரீஸும் எங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங்காக அனுப்ப ப்ரீ ப்ளீட்டிங் இருக்குது, ப்ளவுஸு ஸ்டிச்சிங் இருக்குது, ஆரி ஒர்க்கு எல்லாமே. அதே போல் நீங்கள் இப்போ சாரீ எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து லாங் ஃப்ராக்காக வந்து கன்வே பண்ணணும் அது மாதிரி சொன்னீங்கனாலும் நாங்கள் அது போல் கன்வே பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். கஸ்டமைஸும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அந்த போலையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எல்லாமே நமக்கும் ஒரே இடத்துல நமக்கு இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது கிளியர் ஆகலை, உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் என்னோடய கான்டாக்ட் நம்பரும். நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து என்ன டவுட்ஸோ அதை கிளியர் பண்ணுவேன். அதே மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் தனித்தனியாக நான் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் தனித்தனியாக போட்டுவிடுவேன். அது மாதிரி இப்போ வந்துட்டு இவ்வளோவும் நம்ம
கிளியர் பண்ணுறோம். அதே போல் கோடு கிடையாது எங்ககிட்ட. உடனே எல்லா கஸ்டமர்ஸும் கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன தெரியுங்களா? கோடு இருந்தால் வர்றாங்க, எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றாங்க. உடனே கோடு இருக்கா? கோடு இருந்தால் தான் நாங்கள் கோடு இல்லை எங்ககிட்ட. இப்போதைக்கு நான் ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு கோடு கொண்டுட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட்டு அதாவது இப்போது நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நான் உங்களுக்கு என்னென்ன இப்போ நீங்களாம் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு நான் என்னென்னலாம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு எதெல்லாம் ஈஸியாக கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு பார்த்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது மாதிரி இப்போ ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சாரீஸை எந்த சாரீஸு அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு இது பண்ணிவிட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் எத்தனை நாளில் உங்களுக்கு சாரீ வரும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிவிடுவோம். அதே போல் அந்த டைமுக்கு நான் ரீச் பண்ணுவேன். அதே போல் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று எல்லாமே நீங்கள் நீங்கள் ஒரு பணம் போட்டு விட்ட உடனே நம்மளுக்கு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு சாரீஸ் ஒரு 3 days ஆகலாம், ஒரு 4 days ஆகலாம். இது லோக்கலுக்குள்ளே நான் சொல்கிறேன், லோக்கலுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கேன். இந்தியாவுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கேன் நான். வெளிநாட்டுக்கு அது தனி. வெளிநாட்டுக்காரவங்களுக்கு அது அவங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. அதனால் இது நான் லோக்கலுக்குள்ளே நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.